الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفاه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் சாந்தியும் இந்த உலகத்திற்கோர் அருட்குடையாக வந்துதித்த மண்டை ஓட்டிலே மது அருந்திக் கொண்டிருந்த மடையர்களை மாந்தராக்கி சென்ற மாநபி என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றுடைய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய முஃமின்கள், முஸ்லிம்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் அனைவர் மீதும் அன்றும் இன்றும் இனி என்றும் சொரிந்தல்வானா. புனிதமிக்க ஹுத்பாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதிலே வீட்டிற்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடனே இருப்பேன் என்ற நிய்யத்தை வைத்தவர்களாக, புதுப்பித்தவர்களாக வந்து குழும்பிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொல்லால் செயலால் என்னென்ன விடயங்களை எடுத்து நடவுங்கள் என்று பணித்துள்ளார்களோ, கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ, அவ்வாறான அனைத்து விடயங்களையும் அவசர அவசரமாக தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வை கூட செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியுள்ளார்களோ அவ்வாறான அனைத்து விடயங்களை முற்றுமுழுதாக தடுத்து நடந்து கொள்ளுமாறும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், ரமபானிலும் சரி, ரமபான் அல்லாத காலங்களிலும் சரி, பள்ளிக்குள்ளே இருக்கும் பொழுதும் சரி, பள்ளிக்கு வெளியே சென்ற பிறகும் சரி, கூட்டத்தோடு இருக்கும் பொழுதும், தனிமையிலே இருக்கும் பொழுதும், இரவிலும் பகலிலும் அந்த வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி தக்வாவுடன் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையை நாம் எம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவு அல்லாஹ் எம்மை கண்காணிக்கின்றான் என்ற சிந்தனை எம்மில் குடிகொள்ளுமோ அந்த அளவு எம்முடைய வாழ்க்கையிலே கட்டங்கட்டமாக பாவங்கள் எம்மை விட்டும் தூர விலகி செல்லும். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அணுவளவேனும் நல்லதோ கெட்டதோ அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக இந்த உலகிலும் கண்டுகொள்வான், நாளை மறுமையிலும் அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாக அல்லாஹ் காண்பிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த பல உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதிலே ஒரு உபதேசம் தான், என் அருமை மகனே, நீ செய்யக்கூடிய ஒரு செயல் மக்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே செய்கின்றாய், ஆகாயத்தில் செய்கின்றாய் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக உனக்கு காண்பிப்பான் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே நாம் தொழிலே ஈடுபட்டாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டாலும் சரி, அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நாம்
எம்மில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, புனிதமிகு ரமதானுடைய அரைவாசியை நாம் தாண்டி இறுதி அரைவாசியுடைய ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலங்களிலே ரமதான் வரப்போகிறது என்று சொன்னால் எவ்வாறு ஹதீஸ்களிலே சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது, ஹூருல் ஈன்கள் அலங்கரித்துக் கொள்கின்றார்கள், வாசனை சுவர்க்கத்துக்கு காட்டப்படுகின்றது என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வருவது போன்று பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவதும், இபாதத்துக்களின் மூலமாக பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவதும், இன்னொரு பல விடயங்களை நாங்கள் அந்த காலத்திலே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று சற்று வித்தியாசமான ஒரு நிலை மாறி இருக்கிறது. ரமதான் வரப்போகிறது என்று சொன்னாலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு அச்சம், மக்களுக்கு மத்தியிலே ஒரு சிரமம். ரமதான் என்று சொன்னாலே ஒரு வித்தியாசமான கோணலிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக ரமதான் மாறி போயிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நீங்கள் அதிகமான உலமாக்கள் அறிஞர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து தான், ஒரு மரணித்த ஒரு மனிதருடைய ஒருவரை விசாரித்து, உலகத்திலே உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால், உலகத்திற்கு அனுப்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டால், உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விரும்புவீர்கள் என்று கேட்டால், ரமதானிலே ஒரு நாளாவது ரமதானிலே நான் கழிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வேன் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு ரமதானுடைய பெருமதி மிக மகத்தானது. இதனால் தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்திலே அனுமதித்த அல்லது காரணத்தின் இல்லாமல் அல்லது பிரயாணம் அல்லது வேறு எந்த காரணமும் இல்லாமல் இவர் ஒருவர் ஒரு நோன்பை ரமதான் மாதத்திலே கதா செய்தாலும், அவர் ஆயுள் முழுக்க அந்த நோன்புக்காக கதா செய்தாலும் நிச்சயமாக அதுக்கு ஈடாகாது. ஒரு நோன்பை விட்டிருந்தால் அதற்கு பகரமாக ஆயுள் முழுக்க அந்த நோன்புடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று கதா செய்தாலும் நிச்சயமாக அதனுடைய நன்மையை, பரக்கத்தை, ரஹ்மத்தை அடைந்து கொள்ள மாட்டார் என்ற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். எனவே அருமையானவர்களே, எந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையிலே 30, 40, 50 ரமதான்கள் கழிந்து விட்டன. இந்த ரமதானிலே என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன? நாம் தொழுகின்றோம், வணங்குகின்றோம், குறிப்பாக நோன்பை நோக்கின்றோம், கியாமுல் லைல் தொழுகின்றோம், தராவீஹ் தொழுகின்றோம். ஆனால் என்னுடைய பார்வை சீராகவில்லை, என்னுடைய கேள்வி சீராகவில்லை, என்னுடைய உள்ளத்திலே இன்னும் கெட்டெண்ணம் வருகிறது, மற்றவரை பற்றிய ஒரு தப்பெண்ணம் வருகிறது என்று சொன்னால் என்னுடைய இபாதத்துக்கள் இன்னும் சீராகவில்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்களை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின் வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்துக்கென்றே படைத்திருக்கின்றோம். அவர்கள் நல்லவர்கள், ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு அழகான உள்ளங்களை கொடுத்திருந்தோம். எதை சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளை பிறப்பித்திருந்தோம், அதை சிந்திக்காது தவறான முறையிலே உள்ளத்தை பாவித்தவர்கள். வலஹும் அஅயுனின் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு அழகான பார்வையை கொடுத்திருந்தோம். அழகான பார்வை, எதை பார்க்க வேண்டும், எதை பார்த்தால் நன்மைக்குரிய விடயம் என்றெல்லாம் சொல்லி இருந்தோம். ஆனால் அவர்கள் நல்லதை பார்க்கவில்லை. எதை தடுத்தோமோ, எதை பார்த்தால் பாவம் என்று சொன்னோமோ அதை பார்த்து வாழ்ந்தார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அழகான செவிப்புலனை கொடுத்து எதை கேட்க வேண்டும் என்றும் அழகான முறையிலே நாங்கள் கட்டளையிட்டு இருந்தோம். ஆனால் அவர்கள் எதை கேட்க வேண்டுமோ, மார்க்கம் எதை அனுமதி அளித்திருக்கிறதோ அதை விட்டுவிட்டு தவறான முறையிலே அதை பயன்படுத்தி கொண்டார்கள். உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل. அல்லாஹ் சொல்கின்ற கருத்து என்ன தெரியுமா? இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்றவர்கள் இல்லை, இல்லை, அதை விட வழி தவறியவர்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. எனவே ரமதானுடைய காலத்திலே நாம் இபாதத்துக்களை ஈடுபடுவது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே உள்ரங்கமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். தக்வா என்ற அந்த இறை அச்சம் ஏற்பட வேண்டும்.
இரையச்சம் ஏற்படாததின் காரணமாகத்தான் இன்று நாம் கண்டதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கண்டதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம், கண்டதையெல்லாம் பேசி தீர்த்து விடுகின்றோம். அருமையானவர்களே, ரமதானுக்கு என்று விசேஷமான விளையாட்டை ஏற்பாடு செய்கின்றோம், ரமதானுக்கு என்று விசேஷமாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குகின்றோம். இதுவெல்லாம் இன்னும் அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ளவில்லை என்பதற்குரிய அடையாளம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஆங்காங்கே பல இடங்களிலே இந்த தக்வா உடையவர்களுடைய பண்புகளை பற்றி கூறுகின்றான். இரையச்சம் உள்ளவர்கள், நோன்பை நோற்று இரையச்சத்தை பெற்றவர்களுடைய பண்பை பற்றி ஆங்காங்கே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீதமாக நடந்து கொள்வார்கள். அது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பஸ்தனாக இருக்கலாம். இவர்கள் நீதமாக நடந்து கொள்வது தக்வாவுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நீதமாக நடந்தார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் திருடி வருகின்றார், அவருடைய திருட்டுக்காக தண்டனையை வழங்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்திலே ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கரத்தையும் துண்டித்து விடுவேன் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நீதம் என்றால் நீதம், நபியுடைய நீதம். அவர் நீதத்துக்கு உவமை உள்ளவராக, அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கின்றார். எனவே இன்று சர்வசாதாரணமாக இன்று நீதமில்லாத பண்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். நிர்வாகிகளாக இருப்பவர்கள் சில பொழுது தன்னுடைய குடும்ப விவகாரங்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த விடயத்திலே சற்று சாய்ந்து விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அருமையானவர்களை, வியாபாரிகள் என்று வரும் பொழுது அவர்களும் தன் பக்கம் இலாபத்தை ஈட்டுவதற்காக வேண்டி நீதம் தவறி நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்பத்திலே ஆண்கள் பெண்கள் வெவ்வேறாக நடாத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சொத்து பிரிக்கின்ற விடயத்திலே, வாரிசு என்ற அந்த சட்டத்திலே அருமையானவர்களே, பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு மடங்கு கூட கொடுக்குமாறு குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இரண்டு பெண்களுக்கு கொடுக்கின்ற ஹக்குகள், இரண்டு பெண்களுக்கு கொடுக்கின்ற அந்த பங்கு ஒரு ஆணுக்கு செல்ல வேண்டும். இன்று எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? பெண்களுக்கு மாத்திரமே பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அவர்களுக்கென்று வீடு கட்டுவதிலிருந்து, காணி வாங்குவதிலிருந்து, நகைகளை சேர்ப்பதிலிருந்து இன்னொரு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளை வருகின்றது, அவரை அணைத்து முத்தமிட்டு தனது வலது பக்கம் வைத்து விடுகின்றார். இன்னொரு பிள்ளை வருகின்றது, வலது பக்கம் வைத்து விடுகின்றார், முத்தமிடவில்லை. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அன்பு காட்டுவதில் கூட அல்லாஹ் சவ்வைத பைனஹுமா, அவ்விருவருக்கு மத்தியிலே நீங்கள் நீதம் செலுத்தி இருக்க கூடாதா? அவ்விருவருக்கு மத்தியிலே நீங்கள் நீதம் செலுத்திவிடக் கூடாதா என்ற ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். எனவே அன்பு செலுத்துவதில் கூட நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நீதம் என்பது தக்வாவுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு. அதே போன்று அருமையானவர்களே, அல்லாஹ் பிறதோர் இடத்திலே தக்வாவுடைய அடையாளங்களிலே ஒன்று சொல்கின்றான், மன்னிப்பது அது தக்வாவுடைய பண்பு என்று சொல்கின்றான். மன்னிப்பது, அருமையானவர்களே, மன்னிக்கின்ற அந்த தன்மை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அநியாயம் நடந்திருக்கலாம், துரோகம் நடந்திருக்கலாம், சில பொழுது எங்களுடைய விடயத்திலே மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கலாம். ஆனால் மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பண்பு. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது எல்லோருமே அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து வாசிகள் எல்லோருமே அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனை வழங்க போகின்றாரோ, எங்களை கொண்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சத்தோடு இருந்தார்கள். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்கின்றேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் யாரிடத்திலும் பழி வாங்கப்பட மாட்டாது, உங்களிடத்திலே நாங்கள் பழி தீர்த்துக் கொள்ள மாட்டோம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அருமையானவர்களே, இது மன்னிப்பு, பொதுவான ஒரு மன்னிப்பை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தக்வாவுடைய பண்பு. நோன்பு நோக்கின்றோம், கியாமுல் லைல் தொழுகின்றோம், ஆனால் மன்னிக்கின்ற பண்பு, சகோதரனை மன்னிக்கின்ற பண்பு, நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கின்ற பண்பு நம்மிடத்தில் இன்னும் வரவில்லை என்றால் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே தக்வா இடம்பெறவில்லை. மன்னிக்கின்ற பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அநியாயம் நடந்திருந்தாலும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சில்மன் கஃபஅக், உன்னை துண்டித்து வாழ்பவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொள். வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னித்து விடு. வஅஹ்சின் இலா மா அஸாஅ இலைக், உனக்கு உபத்திரம் செய்தானா அவனுக்கு உபகாரம் செய்வதை நீ எடுத்துக்கொள். அழகிய பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். எனவே தக்வாவுடைய அடையாளங்களில் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? மன்னிப்பது. அதே போன்ற அருமையானவர்களே, தக்வாவுடைய இன்னொரு அடையாளம் தான் வல் காதிமீனல் கய்த், கோபம் ஏற்படும் பொழுது அதை மென்று விழுங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. கோபம் வரமாட்டாது என்று சொல்லவில்லை, கோபம் வரும், அதை அடக்குபவன் தான் தக்வா உடையவன். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விடயத்தை பரிசோதிக்கும் முகமாக சில சஹாபாக்கள் சில வினாவை தொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தகுதப், கோபப்பட வேண்டாம். ஒரு தடவை அல்ல, 3 தடவை நபியை பரிசோதிக்கும் வகையிலே நபி அவர்கள் 3வது விடுத்தமாவது கோபப்படுகின்றார்களா, அது சொல்கின்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்கின்றாரா என்று பரிசோதிக்கும் வகையிலே சஹாபாக்கள் அவரிடத்திலே கேள்வியை தொடுத்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நபி அவர்கள் லா தகுதப் என்ற வார்த்தையை அமைதியாகவே சொன்னார்கள். கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள். நபியிடத்திலே எத்தனையோ அந்நியவர்கள் கடனை வழங்குவார்கள். என்ன, எதற்காக வேண்டி? நபியிடத்திலே கோபம் ஏற்படுகின்றதா, நபியிடத்திலே ஒரு மோசமான பண்பு தென்படுகின்றதா என்பதற்காக வேண்டி கடனை கொடுத்துவிட்டு அந்த தவணை வருவதற்கு முன்பே நபியோடு ரொம்ப மோசமாக நடந்து கொள்வார்கள், மனிதாபிமானமற்ற முறையிலே நடந்து கொள்வார்கள். ஆனால் அந்த கட்டத்திலும் கூட நபியின் பக்கம் நியாயம் இருந்தாலும், நபியின் பக்கம் நியாயம் இருந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை, மன்னித்தார்கள், சகிப்பு தன்மை எடுத்துக்கொண்டார்கள். இதன் மூலமாக எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த கோபம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஆக்க வேண்டும். கோபம் வரும், அதனை மென்று மிழுங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் எமக்கு புகட்டுகின்றது. குறிப்பாக ரமதான் காலத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் என்ன? ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். நோன்போடு இருக்கின்றோம், பசியோடு தாகத்தோடு வேலை களைப்போடு இருக்கும் பட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த கட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள் தவறான முறையிலே நடந்து கொள்வார்கள், மனைவி மக்கள் தவறான முறையிலே நடந்து கொள்வார்கள், ஊர் மக்கள் தவறான முறையிலே நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே கோபத்தை மென்று மிளங்க வேண்டும் என்ற விடயத்திலே நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையானவர்களே, தக்வாவுடைய இன்னொரு பண்பு தான் பாவத்தை கண்டால் ஒதுங்கி செல்வது என்பது தக்வாவுடைய பண்பல்ல. அந்த பாவத்தை தடுக்க வேண்டும், அந்த பாவத்தை தடுக்க வேண்டும் என்பது தக்வாவுடைய ஒரு பண்பு. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுக்கு முடியுமான அளவு கரத்தால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், இல்லாத பொழுதுதான் அது பாவம் என்று விலகி செல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒதுங்கி செல்வது என்பது தக்வாவுடைய பண்பல்ல. இன்று அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பாவம் நடக்கும் பொழுது இதற்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, நானாவது என்னுடைய குடும்பமாவது என்று செல்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இது எனக்கு பொறுப்பில்லை என்று ஒதுங்குகின்ற காட்சியை பார்க்கின்றோம். சில பொழுது போதை வஸ்துக்கு எதிராக அல்லது சிறுவர்களுடைய முன்னேற்றத்துக்காக சில மஷூராக்கள் செய்யப்படும் பொழுது அந்த மஷூராவிலே கலந்து கொள்வது கிடையாது.
அதிகமானவர்களை பார்க்கின்றோம். ஊரிலே அப்படியான விடயங்களிலே கலந்து கொள்வது கிடையாது. என்ன காரணம்? இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தக்வாவுடைய அடையாளம் அல்ல, தக்வாவுடைய அடையாளம் அல்ல. இதற்கு நாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் அருமையானவர்களே, அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமையிலே மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தவர்களுடைய சம்பவம். பனு இஸ்ரவேலருடைய காலத்திலே, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிய காலம், பனு இஸ்ரவேலருடைய காலத்திலே சனிக்கிழமை என்பது அவர்களுடைய இபாதத்துக்குரிய நாளாக வழங்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் மீன்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு நாள். அவர்கள் மீன்பிடியை தன்னுடைய தொழிலாக கொண்டவர்கள். அக்காலத்திலே வாழ்ந்த நபி தடுத்தார்கள். ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? அதனை கண்டும் காணாமலும் இருந்து விட்டார்கள். இன்னும் அதிகமானவர்கள் அந்த மீன்பிடியிலே ஈடுபட்டார்கள். ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? அதை தடுத்தார்கள். பாவம், நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். இந்த தடுத்தவர்களை பார்த்து ஒதுங்கியவர்கள் கேட்டார்களாம், லிம தஇதூன், நீங்கள் ஏன் உபதேசம் செய்கின்றீர்கள்? நீங்களும் உங்களுடைய குடும்பம் என்று நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் நினைத்தால் தண்டிப்பான், மன்னிப்பான், அது அவர்களோடு விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தடுத்த ஒரு சிலர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்பான். கண்ணுக்கு முன்னால் நபி அவர்கள் தடுத்த ஒரு பாவம் நடக்கும் பொழுது இதனை நீ தடுத்தாயா என்று கேட்டால் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நான் காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்ள வேண்டும், அதனால் நான் தடுப்பேன் என்று தடுத்தார்கள். இதனுடைய விடயம் என்னவென்றால், அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி அன்ஜைனல் லதீன யன்ஹவுன அனிஸ் ஸூ. அல்லாஹ்வுடைய வேதனை வந்த பொழுது, அல்லாஹ்வுடைய சோதனை வந்த பொழுது, நாங்கள் அந்த மீன்பிடிக்கு சென்றவர்களை யார் தடுத்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் பாதுகாத்தோம், ஒதுங்கியவர்களை கூட தண்டித்தோம். ஈடுபடவில்லை, அந்த பாவத்திலே ஈடுபடவில்லை, ஆனால் ஒதுங்கினார்களே, இவர்களையும் நாங்கள் தண்டித்தோம். அல்லாஹ் சுருக்கமாக சொல்கின்றான், யார் பாவத்தை விட்டும் தடுத்தார்களோ இவர்களைத்தான் நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பிரிதோர் குர்ஆன் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். எந்த ஒரு கிராமத்திலே சமூக உணர்வுடையவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் வசிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுடைய அந்த கிராமம் பாதுகாக்கப்படும். எனவே அருமையானவர்களே, எந்த ஒரு பாவம் நடந்தாலும் முடியுமான அளவு தடுப்பது என்பது தக்வாவுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அருமையானவர்களே, நாம் தக்வாவுடைய இன்னொரு விடயம்தான் பொறுமை. இது பொறுமைக்குரிய மாதம். எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த போதிலும் அதனை நாங்கள் பொறுத்துக் கொள்வது தக்வாவுடைய அடையாளமாக இருந்து கொண்டு, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டங்கட்டமாக சோதிக்கப்பட்டார்கள். திடீரென ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளையை அடக்கம் செய்து விட்டு வருகின்றார்கள். அடுத்த பிள்ளை, இவ்வாறு பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருடங்கள் ஷுஅபி அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அவர்களும் அவருடைய குடும்பமும் அடைத்து வைக்கப்பட்டார்கள். அவர்கள் உணவாக கொண்டது எது தெரியுமா? இலைகள், குலைகள். எனவே அருமையானவர்களே, இவ்வாறு பல அமைப்புகளிலே சோதிக்கப்பட்டும் நபி அவர்கள் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். அதே போன்ற அருமையானவர்களே, வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, என்ன ஒரு வாக்குறுதி அளித்தாலும் அதை நிறைவேற்றுவது தக்வாவுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சில பொழுது ஆர்வ கோளாறில் நாங்கள் சில பொழுது பிள்ளைகளுக்கோ அல்லது பள்ளிக்கோ மதரசாவுக்கோ ஒரு விடயத்தை நாங்கள் வாக்களித்திருப்போம், அதனை நிறைவேற்றுவது தக்வாவுடைய ஒரு பண்பு. வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது,
நீங்கள் ஒரு விடயத்தை செய்து தருவேன் அல்லது தருவேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பல பண்புகளை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, வெறுமனே நோன்பு நோட்பது, வெறுமனே கியாமுல் லைல் தொழுவது, வெறுமனே தராவீஹ் தொழுவது இது மாத்திரமல்ல. இதன் மூலமாக மாத்திரம் நாங்கள் தக்வாவை அடைய முடியாது. இதனை சிறப்பாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த தக்வாவுக்குரிய பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவுடைய இறையச்சத்துடைய பண்பை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றி அமைப்பாயாக. நரக படுகொலை அல்லாஹ் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய கியாமுல் லைலை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய தராவீஹை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய பொறுமைக்கு நற்கூலியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் வாக்களித்தவற்றை நிறைவேற்றக்கூடிய பண்பை எங்களுக்கு தந்தல்வாயாக. நீதமாக நடக்கின்ற பண்பை தந்தல்வாயாக. மன்னிக்கின்ற பண்பை தந்தல்வாயாக. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. நம்பலமான வேதனை, சோதனை, நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த கிராமத்தை பொருந்திக் கொள்வாயாக. இந்த கிராம மக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த கிராமத்திலே வசிக்கின்றவர்களுடைய ஆஃபியத்திலே யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்வாயாக. சிறுவர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் சிறுவர்களுக்கு அறிவு ஆற்றலை கொடுத்தல்வாயாக. உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்வாயாக. வயோதிபர்களை, வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான வழியிலே செலவு செய்கின்ற நேரங்களை, காலங்களை, செல்வங்களை செலவு செய்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலா இபாதிஹில் முஃமினீன பில் இர்ஃபான் வ அக்ரமஹும் மின் மஸீதி ஃபضله برحمته في الجنان واشهد ان لا اله الا الله الملك العلام واشهد ان سيدنا ونبينا مولانا محمد صاحب على المقام والصلاه والسلام على من ارسله رحمه للانام واله البرره الكرام واصحابه مصابيح الظلام والتابعين لهم باحسان الى يوم الدين. اما بعد اوصيكم اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله أحمده حمدا وأشكره شكرا جزيلا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. فيا أيها الناس أكثروا ذكر هذه اللذات واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. فمن شذ عن الجماعة شذ في النار. وعليكم باتباع سنة واجتناب البدعة فإن السنة تهدي إلى الجنة والبدعة تهوي بصاحبها إلى النار. وعليكم بكثرة الصلاة فإنها مقبولة وشافعة لكم يوم المحشر. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. فيا أيها الناس لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. اللهم صل على محمد خصوصا على أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعلى عمه الشريفين حمزة وعباس رضي الله عنهما وعلى سيدي شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وعلى سائر الصحابة أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين رضي الله عنهم ورضوان. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين.
اللهم أيد الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ويزيدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.